தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பாஜகன்றது ஒரு பிரஷர் சார், அது அதிகாரத்தோட சேர்ந்த பிரஷர். அது அவங்க எப்படி விட்டு தருவாங்க? விஷயம் என்னன்னா, 2 அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 2க்குமே அமித்ஷா தான் போவாங்க. அண்ணாமலை இறக்கி விட்டுருக்காங்க. அண்ணாமலை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸோ, நயனா நாகேந்திரனுக்கு ஆன்டி ஃபோர்ஸோ, பிஜேபியை விட்டுட்டு தனியா போறதுக்கு வந்துட்டு டிடிவி தயாராக அதெல்லாம் முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு பிஜேபியினுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. விஜய்க்கு வர கூட்டத்தை வந்துட்டு எப்படி ஊடகங்கள் காட்டுது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்போ அந்த கட்சி எதிர்வரை செய்யுமோ செய்யாத. மதவாத அரசியல், பாஜக அரசியல், மோடி பிம்பத்தெல்லாம் பார்த்தா வாக்களிப்பாங்களா? இப்பவும் அதுதான் அச்சுறுத்தல். நம்ம அன்றாட பிரச்சனைக்கு இந்த அரசு என்ன செஞ்சுச்சு அப்படின்ற ஒரு அதிருப்தி, அதை பார்த்து வாக்களிப்பாங்க. அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். இல்ல, அது யாரு ஸ்டாலினுக்கு எதிராக இருக்குது. இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு எப்படியெல்லாம் தைக்கலாம் அப்படின்றதான் சுத்தி ஃபோர்ஸஸ் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. ஒரு கிரைசிஸ்லயே உதவாத ஒரு கட்சியை வந்துட்டு எப்படி ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைய நமது அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த என்டிஏல நடக்கக்கூடிய தொடர்ச்சியான சிக்கல்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவை பொறுத்த வரைக்கும், அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவுங்க. இப்போ இருக்கக்கூடிய அந்த அதிமுகனுடைய பலம் திமுக வீழ்த்துவதற்கு போதுமானதில்லை. அப்போது அதிமுகலேருந்து வெளியேற்றப்பட்டவர்கள், வெளியேறியவர்கள், முரண்பட்டு நிற்கிறவங்க, இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் ஒழிய நம்மளால் திமுகவை தோற்கடிக்க முடியாது அப்படின்றது அவருடைய நோக்கம். எடப்பாடிக்கு என்னன்னா, அது நம்ம பார்த்துக்கிறோம், இவங்களை யாரையும் சேர்க்க மாட்டேன், துரோகிகள் தான் அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாரு அமித்ஷா? அவங்களையெல்லாம் ஒன்று சேர்த்து என்டிஏவை பலப்படுத்திக்க பார்க்குறாரு. அந்த முயற்சியில் தான் இப்போ அண்ணாமலை இறங்கியிருக்கிறார். இப்போ அண்ணாமலையுடைய செயல்பாடு அப்படிங்கிறது, அவர் பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக இப்போ தலைவர், அவர் முன்னாள் மாநில தலைவர், தற்போதைக்கு பதவி இல்லாத நபர் தான். அவர் போய் டிடிவி தினகரனை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு தனிப்பட்ட ஒரு ஆவர்த்தனை வாசிக்கிறாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தா அஃபிஷியல் தலைவராக இருக்கக்கூடிய நயனா நாகேந்திரன் போய் பார்த்தது நல்ல விஷயம் தானே, சந்திக்கிறது நல்ல விஷயம் தானே, ஏன் நானும் கூட போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது, இது லிட்டரலாக இபிஎஸ்ஸை சேலஞ்ச் பண்ற மாதிரி, அவரை டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி. அப்படி இல்லை அன்பழகன். விஷயம் என்னன்னா, 2 அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. 2க்குமே அமித்ஷா தான் மூலம். ஒன்று, அதிமுகவோட சேர்ந்து தேர்தல் ரீதியான வேலைகள் மற்றதெல்லாம் பார்த்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்றது நயனா நாகேந்திரனுக்கு. கட்சி ப்ளஸ் கூட்டணி கட்சியோடு அவங்க பண்ணுறது. இவருக்கு கொடுத்துருக்கிறது வந்துட்டு அந்த என்டிஏல இருக்கக்கூடிய கடந்த மக்களவைத் தேர்தலில் யாரெல்லாம் என்டிஏல இருந்தாங்களோ அவங்கள மறுபடியும் கட்சியோடு சேர்த்து அந்த என்டிஏவை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது. ஏன்னா அது இல்லாமல் அவங்க இப்போ தென் தமிழ்நாட்டில் அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ அதை அவங்க ரொம்ப அழகாக குறி வைக்கிறாங்க. அது குறி வைக்கிறதுனால தான் அண்ணாமலை இறக்கி விட்டுருக்குறாங்க. அண்ணாமலை ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸோ, நயனா நாகேந்திரனுக்கு ஆன்டி ஃபோர்ஸோ கிடையாது. ஹஸ் பீன் கிவன் அன் அசைன்மெண்ட். அதை அவர் செஞ்சுட்ருக்காரு. இதாங்க நடக்குது. அண்ணாமலை செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அமித்ஷாவோட ஆதரவோட நடக்குது. முழு ஆதரவோட நடக்குது. முழு ஆதரவோட. ஏன்னா அது அவங்களுக்கு தேவை. என்டிஏ இல்லாத முடியாது. நீங்க வந்துட்டு ஓபிஎஸ், திரு டிடிவி தினகரன், இவங்க இல்லாத அது முடியாது. அடிப்படையில் நீங்க பாருங்க, தென் தமிழ்நாட்டில் வந்துட்டு 7 இடங்களில் டெபாசிட் எடுத்துச்சு அதிமுக. அது சாதாரண விடயம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவை 3 இடத்துல இருக்குது. ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று பிஜேபி வாங்கின ஓட்டு, இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய அலிசார்த்தவங்க வாங்கின ஓட்டு. இதை 3மே சேர்ந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தவிர திமுகவை நம்ம மீட் பண்ண முடியாது அப்படின்றது அமித்ஷாவுடைய கணக்கு. இடம் வாங்கிறது பெருசு இல்லை, அவங்க ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா இவங்கெல்லாம் உள்ளே இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாரு இவர் டிடிவி தினகரன்? நான் இவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. புரியுதுங்களா? அந்த விஷயத்தை அவர் ரொம்ப ஈஸியாக தட்டி விட்டுருவார். என்ன கேட்டால், ஜெயிக்க போகிற சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் தான் வந்துட்டு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அதனால் முன்னாடி அறிவிக்கிறது அப்படின்றதெல்லாம் வேறு. அமித்ஷாவுக்கு அதிமுக கிட்டேருந்து தான் நிறைய இடங்களை வாங்கணும். ஏன்னா இது அதிமுகவுடனான கூட்டணி. அங்கேருந்து நிறைய இடங்களை வாங்கணும் அப்படின்னோம்னா அதுக்கு பிரதி உபகாரமாக எடப்பாடி எதிர்பார்க்கறது என்னன்னா, தன்னை முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கணும். அந்த இடத்துல
டிடிவி தினகரனுடைய கோரிக்கையை அவங்க ஏற்க மாட்டாங்க. கூடுதலான சீட் கொடுத்தா மட்டும் போதும், எடப்பாடி கிட்ட இருந்து கூடுதலான சீட் வாங்கினா மட்டும் போதும். அது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதான். ஆனா சார், இப்ப இந்த அலைன்ஸ் உருவாகும் போது எடப்பாடி பழனிசாமி வச்ச 3 டிமாண்ட், தெளிவான டிமாண்ட். ஒன்னு, உட்கட்சி விவகாரத்தில் நீங்க தலையிடக்கூடாது. 2வது, என்டிஏக்குள்ள கூட ஓபிஎஸ் டிடிவின்னு சொல்லி அவங்களுக்கான சீட்ஸ் பத்தி பேசக்கூடாது. 3வது, அமித்ஷா. அப்படி கிடையாது. இது இந்த ரெண்டாவது கண்டிஷன் இல்ல. அது நான் ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, ஓபிஎஸ் டிஸ்டர்ப் ஆகி வெளியே போறாரு, டிடிவி தினகரன் டிஸ்டர்ப் ஆகி வெளில போறாரு. இது அவ்வளவும் எடப்பாடி பழனிசாமி ஹாப்பியா தான் என்ஜாய் பண்றாரு. அவங்க இருக்க கூடாதான் நினைக்கிறாங்க. அவங்க கூட இருந்தாங்கன்னா நிச்சயமா அவங்க சேம் சைடு தான் கோல் போடுவாங்க நம்ம வெற்றிக்கு. ஏன்னா நம்ம சிஎம் ஆகணுங்கிறது அவங்க உதவி செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்க வெளியேறதுங்கிறது இபிஎஸ் வெற்றிக்கு நல்ல முடிவு தான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி எதிரான நிலைப்பாடை அமித்ஷா அவர்கள் எடுக்கிறத இபிஎஸ் எப்படி அனுமதிப்பார்? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்றது கட்சிக்குள்ள நான் உன்னை தலையிட மாட்டேன், அவ்வளவுதான். ஓகே, நான் இல்லாமலேயே நான் இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு தனி அணியா நான் கண்டெஸ்ட் பண்ணி 18% ஓட்டு வாங்கியிருக்கிறேன். அத்தானே அவர் சொல்றாரு, 18% ஓட்டு. நான் இதை தக்க வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுவேன். இல்லாட்டி எனக்கே ஒன்றும் இல்லையே. நான் இவங்களெல்லாம் கழட்டி விட்டுட்டேன் அப்படின்னோம்னா நான் 10% தானே. அது எனக்கு பயன் தராது. ஜெயிக்கிறதுக்காக தான் கூட்டணியை போட்டிருக்கிறோம் நீங்க சொல்ற மாதிரி. அப்ப ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா நான் இவங்களெல்லாம் வச்சு தான் செஞ்சாகும். சரி, இப்போ அவங்க எல்லாம் உள்ள வரும்பொழுது நம்மளுடைய சிஎம் போஸ்ட் என்டிஏக்குள்ள உள்ள வரும்போது தன்னுடைய சிஎம் போஸ்ட் கனவு கேள்விக்குறியாகுங்கிறது இபிஎஸ் தெரியும். எப்படி கேள்விக்குறியாகும்? ஏன்னா இவங்க தான் நிக்க போறது அதிமுகவும் பாஜகவும் தானே. இவங்க 2 பேரும் சொற்ப இடங்களை கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு கூட்டணியில் வச்சுக்க போறாங்க, அவ்வளவுதான். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விஷயத்த கன்வின்ஸ் பண்ணுவார், நாங்க இவங்கள கூட்டணியில் வச்சுக்கல அப்படின்னோம்னா அவங்க விஜயோட போய் சேர போறாங்க. உனக்கு பெனிஃபிட்டா பாதகமா அது சொல்லு. எல்லாமே நெகோசியேஷனுங்க. கட்டாயம் வந்துட்டு இபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதிமுக என்னோட இதில் எதையும் தன் சேர்க்காது. நான் இவ்வளோ இடத்துல நிற்பேன், உனக்கான இடத்த நான் கொடுத்துட்டேன், அதில் நீ எவ்வளோ வேணாலும் பகிர்ந்துக்க அவங்களோட, அவ்வளோதான். எனக்கு தேவை நான் கணிசமான இடங்களில் நிற்கணும், ஜெயிக்கணும். சரி, இப்போ நான் இபிஎஸ் சைட்லேருந்து ஒரு கேள்வி கேட்குறேன். ரைட், ஓகே, அமித்ஷா சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன். அவங்கள விட்டு அவங்க விஜய் அன்னைக்கு போயிடுவாங்க. சரி, அவங்க நம்ம அன்னைக்கு வரணும் அப்படின்னா நீ நான் சொல்கிறத கேளுங்கிறீங்க. ஓகே, சரி, ஜெயிச்சுக்கிறோம், நாளைக்கு எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிக்கிறோம். இப்போ தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் சார்பாகவும் ஓபிஎஸ் சார்பாகவும் அவங்களோட ஆதரவில் வந்து ஒரு 20 எம்எல்ஏ உருவாயிருக்காங்கன்னு வச்சுப்போமே. அந்த 20 எம்எல்ஏ நான் சிஎம் ஆகிறத அங்கீகரிப்பாங்களா, ஏற்றுப்பாங்களான்னு ஒரு கேள்வி கேட்பார்ல? ஆமாம், நிச்சயமா கேட்பாரு. அப்ப எப்படி இவங்க தானே நிறைய இடத்துல நிற்க போறாங்க. பாஜக எவ்வளவு கணக்கு போடுதுன்னா 60 இடம் வரைக்கும் கணக்கு போடுது, புரியுதுங்களா? கூடுதலாக ஒரு 20 சீட்டு இவங்களுக்காக வாங்கியிருக்காங்க. அவ்வளோ 80 சீட் கணக்கு போறாங்க. 80 சீட்டு கணக்கு போடுறாங்க. ஓகே, ஆனா ஒன்னு கன்ஃபார்ம்டு அப்படின்றாங்க அவங்க. இப்போ போனார்ல டெல்லியில கன்ஃபார்ம்டு அப்படின்றாங்க. அது எப்படின்றத பொறுத்துறது தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய விடைய ரைட்டு, ஆனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கும் வேறு ஆப்ஷன் கிடையாது. பிஜேபியை விட்டுட்டு தனியாக போகிறதுக்கு வந்துட்டு டிடிவி தினகரன் தயாராக இல்லை. அவர் சும்மா விஜய்னு பேசுகிறாரு, அவ்வளவுதான். இவரும் வந்துட்டு விஜயோட போய் சேர்றதுக்கு அதில் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ விஜய் அந்த அளவு கண்டிஷன்ஸ் போடுறாரு. இவங்கள விஜயோட போகிறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அதை சொல்லுங்க. சவுத்தில் ஒரு பெரிய ஒரு முக்கியமான இல்லை வராது. இவர் ஜெயிக்கணும், இவருக்கு எவ்வளோ தூரம் ஓட்டு இருக்குது, இவருக்கு என்ன ஸ்ட்ரென்த்து அப்படின்றதெல்லாம் வந்துட்டு என்ன, அதெல்லாம் அன்ப்ரூவ்டு. அந்த இடத்துக்கு அவங்க நிற்க மாட்டாங்க. 2வது, அதிமுக பாஜகன்றது ஒரு ப்ரெஷர் சார். அது அதிகாரத்தோடு சேர்ந்த ப்ரெஷர். அது அவங்க எப்படி விட்டு தருவாங்க? டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டு வந்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை, அப்படிதான் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவுகள் எல்லாமே சரியா தான் இருக்கு. ஓபிஎஸ் வெளியே போனதோ டிடிவி வெளியே போனதோ அதெல்லாம் சரியான முடிவுங்கிற மாதிரி தான் காட்சிகள் தெரியுது. எல்லாமே காட்சிகள் அப்படியே தெரியுது அப்படின்னோம்னா அப்புறம் எங்க அண்ணாமலை இறங்கி வேலை செய்கிறாரு? இப்போ அண்ணாமலை மூலமா இப்போ என்டிஏ பலப்படுத்துற வேலையை தான் அமித்ஷா பார்க்குறாரு. ஆமாம். ஆனால் அவர் வந்து இது தனி ஆவர்த்தனை வசிக்கிறார். அவரு தனி கட்சியை நோக்கி நகராரு. அவரு ஏன்னா தனக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காதுன்னு அவர் உண்மையெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் வெளியில வந்துட்டு பேசுறவங்க பேசுறது எதுவும் கிடையாது. பாஜக முதல்ல அந்த ஒரு முக்கிய பொறுப்புல இருந்துட்டு விடுவிக்கப்பட்டவர்கள் இப்படி வச்சுக்கோங்க. அவங்கள எல்லாம் வந்துட்டு அவமரியாதை பண்ணி ஓரம் கட்டி உட்கார வைக்க மாட்டாங்க. அவரு மோடி அமித்ஷாவுடைய ஆளு அண்ணாமலை. கரெக்டாக இந்த தனி கட்சி எண்ணி கட்சி அப்படிலாம் வந்துட்டு எதுக்கும் போக மாட்டார். அவருக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்றது. இல்லைங்க சார், இப்போ அண்ணாமலையோட தொடர்ச்சியான அவரோட அரசு ஆக்டிவிட்டிங்கிறது மறைமுகமாக திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்குது. திமுகக்கான நிறைய பாசிட்டிவ் விஷயத்தை அவர் தெரியாமல் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவரை சுற்றி பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் தியரி. அது நீங்கள் இல்லைன்னு மறுக்கிறீங்களா? எப்படின்னா இப்போ வந்து 2024 அதிமுக பாஜக கூட்டணி இருந்ததுன்னா நிச்சயமா 5-10 சீட் வெற்றி பெற்றிருக்க முடியும். அந்த கூட்டணி உடைச்சது காரணம் அண்ணாமலை கிடையவே கிடையாதுங்க. உள்ளபடியே சொல்ல வரேன், பிஜேபி இன்னைக்கும் சொல்ல வரேன், இது ஒரு மைனஸ். பிஜேபின்றது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மைனஸ் தான். அது என்ன நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, 2 பேரும் சொன்னால் 1+1 2 அப்படிலாம் ஆகவே ஆகாது. புரியுதுங்களா? 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 எம்எல்ஏ கிடைச்சாங்களே. 4 எம்எல்ஏ கிடைச்சாங்கன்னா எவ்வளோ ஓட்டில் கிடைச்சாங்க என்ன அப்படின்றது கொஞ்சம் பாருங்கள் சார். அப்படியே வந்துட்டு வெள்ளை இதே செங்கோட்டை தானே சொன்னார், உங்களோட நான் இருக்கிறதுனால தொகுதிக்கு 50,000 ஓட்டை இழக்கிறேன்னு சொன்னார். இழந்தாங்கல்ல.
இழந்து தோத்தாங்களா இல்லையா? அதே தான் ஏற்படும் எப்பொழுதுமே. ஆனா இப்போ நீங்க இல்லாத போது எது கெயின் ஆகுதோ நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு லூஸ் ஆகும். இல்ல சார், இப்ப அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. கோயம்புத்தூர் பகுதி, திருப்பூர் பகுதி, கன்னியாகுமரி பகுதி. எல்லாமே வாக்கு வங்கி கிடையாதுங்கய்யா. பொதுமக்கள்ன்றதை நீங்க பொதுவில் நீங்க எடுத்துக்கணும். அவங்களுக்கு வந்துட்டு முதல்ல பிஜேபி அப்படின்ற ஒரு ஐடியாலஜி ஏற்புடையதா, அது ஏற்புடையதா இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் அவங்க என்னைக்கோ பெரிய உயரமான இடத்த பிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு பிஜேபியினுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே கிடையாது. ஒரு கிரைசிஸ்லேயே உதவாத ஒரு கட்சியை வந்துட்டு எப்படி ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? கேட்குறேன். ஆனா இப்ப இதே திருப்பூர்ல எல்லாம் வந்துட்டு இவங்க இருந்த போது என்ன பண்ணாங்க? அந்த நீங்க சொன்ன மாதிரி பேரிடர் கால நேரத்துல எந்த விதமான நிதியும் உதவியும் செய்யாம ரொம்ப ஒரு ஆணவமான போக்குலாம் செயல்பட்டாங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி இருந்தும் கூட 18% வாக்கு வங்கி அந்த அலைன்ஸ்க்கு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் போட்டாங்க? இல்லைங்க, அதுதான் நீங்க பாக்குறீங்க. டிடிவி தினகரன் இல்லையா, அப்புறம் இந்த சண்முகம், அப்புறம் ஓபிஎஸ், அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் இவங்க எல்லாம் நீங்க வந்து கழிச்சுட்டு நீங்க பாருங்க எவ்வளவு. அவங்க 11% இருக்குறாங்க. இவங்கெல்லாம் கழிச்சுட்டா 11% அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அந்த 11%லையும் உங்களுக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ இந்த எங்கெல்லாம் பிஜேபி நின்று ஓட்டு வந்துச்சு இல்லையா, அந்த இடத்துலலாம் இப்போ என்டையர் பாமக பெல்ட் இருக்குல்ல, அதில் பிஜேபிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாதுங்க. இவங்களுடைய உண்மையான ஸ்ட்ரென்த்து 5.5% அதான் உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு நின்று அவங்க செக்யூர் பண்ணது. அவ்வளோதான். அதை தாண்டி இவங்க வளர்ந்தாங்க அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடணும்னா என்ன செஞ்சாங்கன்றதை சொல்லுங்க. சும்மாவே அவங்க வளர்ந்துட்டாங்கன்னா எதை வச்சு வளர்த்தாங்க சொல்லுங்க. 26 சட்டமன்ற தேர்தல் ஸ்டாலின் வேணுமா வேணாங்கிறது எலெக்ஷன் களம் அப்படின் போது 24 மோடி வேணுமா வேணாங்கிறதுக்கு மக்கள் தெளிவாக முடிவு எடுத்துட்டாங்க. 45% 50% கிட்ட இந்திய கூட்டணியை தேர்ந்தெடுத்து வாக்களிச்சாங்க. பட் இந்த முறை வந்து ஸ்டாலினுக்கான எலெக்ஷன். அப்படி இருக்கும்போது மதவாத அரசியல், பாஜக அரசியல், மோடி பிம்பத்தெல்லாம் பார்த்தா வாக்களிப்பாங்களா? இப்பவும் அதுதான் அச்சுறுத்தல்ன்றேன். பாஜக தான் தமிழ்நாட்டினுடைய ஒரு சிங்குலர் அச்சுறுத்தல் அப்படின்ற. இப்போ பத்திரிகையாளர்கள், ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நபர்கள் ஒரு இன்டர்வியூ வச்சுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி அந்த கட்சியோட சித்தாந்தம் என்ன, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்து வாக்களிப்பாங்க. ஆனால் சாதாரண மக்கள் ரொம்ப இயல்பாக தானே வாக்களிக்கிறாங்க. அதாவது நம்மளுடைய அன்றாட பிரச்சனை, நம்ம அன்றாட பிரச்சனைக்கு இந்த அரசு என்ன செஞ்சுச்சு அப்படின்ற ஒரு அதிருப்தி, அதை பார்த்து வாக்களிப்பாங்க. ஆமா, அதுதான் டிசைடிங் ஃபேக்டர். இல்ல அது யாருக்கு ஸ்டாலினுக்கு எதிராக இருக்குதா? அது இல்ல, அது ஸ்டாலின் நான் கேட்குறேன், ஸ்டாலினுக்கு எதிராக இருக்குதா? அதான் நீங்க சொல்றது என்னது, இந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் எங்க இருக்குது? அது நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் பார்க்க முடியும். அப்புறம் எப்படி பேச முடியும்? இல்ல, நான் என்ன கேட்கறேன்னா, முழுக்க தமிழ்நாட்டில் ஃபுல்லா மக்கள் வந்து இப்படியே பார்த்து வாக்களிப்பாங்க. பாஜக இருக்குப்பா, அதனால அவங்க வேண்டாம் அப்படின்னு பார்த்து வாக்களிச்சிருவாங்க. சொல்லக்கூடிய செக்மெண்ட் லோயர் 40 செக்மெண்ட். ஓகே, அந்த செக்மெண்ட் ஒரு ஆட்சி என்ன செஞ்சிருக்குது, நம்மளுக்கு சாதக பாதங்களை வச்சு தான் ஓட்டு போட போகுது. அதில் உள்ளபடியே பிஜேபியில் நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய செக்மெண்ட் எல்லாம் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு, வணிகத்திலேருந்து ஆரம்பிச்சு, அப்புறம் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலவக்கூடிய இந்த அமைதி நிலவரம், இந்த மாதிரி, அதாவது இந்த மதச்சார்பின்மை, இந்த மாதிரி விடயங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க. அங்கே எல்லாம் பிஜேபி தான் வந்துட்டு பெரிய விஷயமா இருக்கும். இப்போ எனக்கு பிஜேபி தான் பெரிய எதிரி. ஓகே, நமக்கு முற்போக்காளர்களுக்கு பாஜக தான் எதிரிங்க, மாற்றுக்கிறது அந்த மாதிரி தான். கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னோம்னா நீங்கள் சொல்லக்கூடியது ரைட்டு. அந்த இடத்துல வந்துட்டு ஆன்டி இன்கம்பன்சியா இல்லை ப்ரோ இன்கம்பன்சியா பார்க்கணும். அப்படி பார்த்தா மக்கள் வாக்களிப்பாங்க. இல்லை, அப்படிதான் வாக்களிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்றத விட்டு தர மாட்டாங்க. நீங்கள் 500 ரூபா கொடுத்துட்டு வாக்கு வாங்க, அவங்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்கக்கூடிய வரலாறு தமிழ்நாடு பார்த்துருக்குது. இவர் நீங்கள் சரியோ தப்போ உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் மாதம் போகுது. 1000 ரூபாய் இல்லாமல் இலவச பேருந்து பயணம் போகுது. அது இல்லாத அந்த புள்ள ஒன்று படிக்க போச்சுன்னா 1000 ரூபாய், பையன் போனாலும் 1000 ரூபாய், சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போச்சுன்னா காத்தால சாப்பாடு, மருத்துவம், இவ்வளவும் வருது. இதை சரண்டர் பண்ணிட்டு அவங்க எதிர்த்து ஓட்டு போடுவாங்களா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு? இல்லைங்க, இப்போ இவ்வளவும் இருக்குன்னா இவ்வளவும் செஞ்சு ஏன் தேர்தல் பிரச்சாரங்கிறது ஒரு வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கிறாங்க திமுக? காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா வந்துட்டுங்க, அவங்க பலப்படுத்த பார்ப்பாங்க. ஏன்னா இல்ல, நீங்க பெரிய பலமா இருக்கீங்க, 40 வெற்றி பெற்றீங்க, இவ்வளவு ஸ்கீம்ஸ், வரலாறுல இல்லாத ஸ்கீம்ஸ் நீங்க காமிச்சிருக்கீங்க. வரலாறுல இல்லாத அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் பலவீனமா இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பெரிய பலவீனம் தோற்றமா இருக்காரு. இவ்வளவும் இருந்தும் கூட திரும்பி பாஜக கூட்டணியை வச்சுக்கிட்டாரு. அதனால இன்னும் ஸ்பாய்லரா மாறாரு. அப்படி இருந்தும் கூட ஏன் உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேகமா இவ்வளவு ஒரு வருஷமான சும்மாலாம் உட்காந்துலாம் அரசியலில் ஜெயிக்க முடியாது. அப்படிலாம் நடக்காதுங்க. ஒரு சாதாரண இடம் கிடையாது இது. தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டை வந்துட்டு எப்படியெல்லாம் தைக்கலாம் அப்படின்றது தான் சுற்றி ஃபோர்ஸஸ் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, விஜய் என்ன பிரச்சாரம் பண்ணுறாரு, விஜய்க்கு வர கூட்டத்தை வந்துட்டு எப்படி ஊடகங்கள் காட்டுது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். அப்போ அந்த கட்சி எதிர் வேலை செய்யுமோ செய்யாதா? அவ்வளோதான் விஷயம். விஜயோட வருகையில் இந்த களம் எப்படி மாறப்போகுதுன்னு பார்க்குறீங்க? மாறும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதும் இல்லை. ஆனால் தாக்கம் அப்படின்றது இருக்கும். தாக்கம் இருக்கும். அல்ல, அவர் யாருக்கு ஸ்பாய்லர் பண்ணி பார்க்குறீங்க? அதெல்லாம் இல்லை, உங்களோட ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னு அது வேணாம்.
நான் வந்துட்டு ப்ரொடிக்ஷனை ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னோம்னா, இது இவிஎம் வச்சு தேர்தல் நடத்துகிற நாடு இது. எனக்கு இதில் நிறைய கேள்வி என்ன இருக்குது. கடைசியில் நீங்க வந்து கூட இவிஎம் நிப்பாட்டுறதுனால எல்லாம் அதுக்கு பேச முடிய மாட்டேங்குது. ஆமா, எப்போதுமே நிற்பேன். ஏன்னா போன முறை வந்து நல்ல தேர்தல் நடந்துச்சு. நீங்க என்ன சொல்லுவீங்க? சரியா தெரியல. 7.28% ஓட்டு அதிகரிச்சிருக்குது சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நான் எப்படி நம்பி பேச முடியும் சொல்லுங்க? ஒண்ணுமே இல்லாத அண்ணாமலை அதிமுக விட 2 மடங்கு ஓட்டு வாங்குறாரு கோயம்புத்தூர்ல. எப்படி உதவுறது? எப்படி அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ற சொல்லுங்க? அந்த கேள்வியே கேட்குறேன் அதிமுக. நான் எப்படி ஒத்துக்கிறது சொல்லுங்க? இதுதான் இங்க பிரச்சனை. அதனால எதையும் அப்படி சொல்லிட முடியும். சரி, என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, இப்போ இந்த என்டிஏ அலையன்ஸ் வந்து இப்படி தான் பயணிக்க போதா? அதாவது என்னன்னா, எல்லாம் சரியாகி எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம் வேட்பாளர் அப்படின்ற ஒரு கருத்தோட தான் இந்த அலையன்ஸ் இனி என்டையர் தேர்தல் வரை இப்படி தான் பயணிக்க போதா, அல்லது அதுல எதுவும் மாற்றங்கள் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அவங்களுடைய முயற்சி அது. ஓகே, அமித்ஷாவுடைய முயற்சி. தோத்து கூட போகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அந்த அலையன்ஸ் பிரேக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. அது தெரியாது. அலையன்ஸ் பிரேக் ஆகிறத விட என்டிஏல அவங்க நினைக்கக்கூடியது கைகூடாம போகலாம். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கினீங்க. நன்றி.